இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். என்னன்னா விண்டேஜ் கார்ஸ், விண்டேஜ் பைக்ஸை வந்து அதை வாங்கி அதை அப்படியே வந்து அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தேடி எடுத்து வாங்கி திருப்பி அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடிக்டிவான விஷயம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக் 1985 1990 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்த SD 350 ட்வின் அப்படிங்கிற ஒரு 350cc ட்வின் சிலிண்டர் மோட்டார் பைக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். 2 ஸ்ட்ரோக் சூப்பரான ஒரு ஜாம்பவான் அப்படின்னு வந்து சொல்லணும். பியூர் ஸ்டாக்கான கண்டிஷன்லேயுமே வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இன்னொன்று அப்படியே வந்து கஸ்டமைஸ்டாக அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லி மாடிஃபைடாகவே வந்து ஒரு வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டிகளோட ஒரு குவிக்கான அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கூட வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து ரொம்பவே யூனிக்கான விஷயங்களாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த பைக்கை ஓன் பண்ணுறவங்க கூடவே இந்த மாடிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வந்து அப்படி கூட இருந்து பார்த்து பண்ணவங்க கூட வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷனாக இருக்க போது. நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்டாக்காக இருக்கக்கூடிய அந்த 350 ட்வின்னோட பேசிக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஜாவா எஸ்டி பைக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே வந்து சொல்லுவோம். அதாவது அந்த ரவுண்டட் ஆஃப் ஹெட் லேம்ப்ஸ், அந்த க்ரோம் டீட்டெயிலிங், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியர் லென்ஸ் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்லூசன் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீட்டான மெட்டல் ஃபெண்டர் தான் வந்து உங்களுக்கு வருது. இதில் வந்து என்னென்னா யூனிக்காக உங்களுக்கு 18 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து வருது. அதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு ஃபியூல் டேங்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படி ஸ்கொயர்ட் ஆஃபாக வந்துருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ரோட்டரி டைப்பில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபியூல் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே வந்துருக்குது. ஸோ அந்த கீ டைப் ஓப்பனிங் அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நார்மலாக தான் இருக்குது. ஹேண்டில் பார் அப்புறம் ஸ்பீடோமீட்டர்னு பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லி ஆனலாக வந்து 140 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் வந்து டேக்கோமீட்டர் வருது. நடுவில் கொஞ்சம் வார்னிங் லைட்ஸ் மட்டும், இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல், அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஹை பீமுக்கான இது வருது. சிம்பிளான கீ ஸ்லாட், சிம்பிளான ஹேண்டில், உங்களுக்கு இதுவுமே வந்து அந்த ரவுண்டட் ஆஃபாக இருக்கக்கூடிய மிரர்ஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பேனலோடையே வந்து ஒட்டி இந்த பேனலுமே வரும். மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேனல் அடிஷ்னலாக பேக் போர்ஷனுக்கு வராது. ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு ரவுண்டட் ஆஃப் ஃபெண்டர் மட்டும்தான் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயரிஷ் பேனலாக வந்து வருது. உங்களுக்கு அந்த டெயில் லேம்புமே அதில் இன்டெகிரேட்டடாக இருக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் ஒரு அந்த காலத்துக்கு கொஞ்சம் மாடர்னாக இருந்த ஒரு டிசைன் அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ஜின்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்புமே பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர்லேருந்தும் அந்த எக்ஸாஸ்ட் பைப் வருது. அப்படியே வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் பைப்பாக வந்து முடிச்சிருக்காங்க. சிம்பிளிஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் அந்த காலத்துக்கு இது வந்து ஒரு மாடர்னான டிசைனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வண்டிகளை பற்றி டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஐடியா கிடையாது. ஆனால் அந்த கான்செப்ட்ஸ் அவங்க சொல்லும்போது எனக்குமே ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அவங்களே வச்சு நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து பிரதர் ஷாம். ஸோ இந்த ஸ்டாக்காக இருக்கக்கூடிய அந்த 350 வந்து அவங்களோட தான். ஸோ இந்த மாடிஃபைடு வண்டி பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ரைடர் கம்யூனிட்டி இருக்கிறது தான், ஜெரி அண்ணாவோடது. நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டாக வந்து ஒரு SD ரோட்ஸ்டர் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருக்கும்போதே சொல்லியிருந்தோம். ஸ்டார்ம் ரைடர்ஸ் அவங்க கூட வந்து கண்டென்ட் நம்ம பண்ணுவோன்னு. இன்றைக்கி தான் 2 வருஷம் தாண்டி தான் நம்ம இன்றைக்கி வந்தோம். ஸோ வெல்கம் டு த சேனல் ப்ரோ. வெல்கம். ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கின அந்த ஸ்டோரி ப்ளஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது வந்து இந்த யூனிக்கான விஷயங்கள் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1988 மாடல். 88. இந்த வண்டி வந்து நான் எதனால் வாங்கினா என்கிட்ட இன்னொரு ரிட்டர்ன் ஏற்கனவே இருக்குது. பட் இந்த வண்டி வந்து சீல்டு இன்ஜின், மீன்ஸ் ஸ்டாக் பைக்கு. அதில் கிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 கிலோமீட்டர் கிட்ட தான் மொத்தமே ஓடி. ஒரிஜினலி அவ்வளோதான் ஓடி இருந்து. ஆக்சுவலாக வந்து 12,000 கிலோமீட்டர் தான். ஓ சரி. ஸோ சீல்டு இன்ஜின், அதே மாதிரி வண்டி இன்ஜின் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. நான் வச்சிருக்க ட்வின்னோட ஸோ கம்பேர் பண்ணும்போது சவுண்டு, ஏன்னா நம்ம ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கும் ஃபேக்டரி செட்டிங்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓ சரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்காக ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியாக இருந்தாலும் சரி, வண்டி ரொம்ப பிடிச்சி அந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இதுவுமே நீங்கள் இந்த அதுக்கப்புறம் நீங்களும் பொழிக்கல, என்ஜின் பொழிக்கவே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே தான் மட்டும் அப்டேட் பண்ணேன். ஓ சரி. இதோட டயர் கூட ஸ்டாக் டயர், அது கழட்டி அப்படியே வீட்டில் வச்சிருக்கேன். அதனால ரொம்ப ஹார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி தான் சேஞ்ச். அந்த இயர்ஸில் ஹார்ட் ஆனது, கிரிப் இன்னுமே நல்லா இருக்குது. ஓகே. ஒரு கம்பெனி ஃபால்கன். ஓ சரி பிராண்ட். ஓகே. மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதோட ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரைஸ் வந்து அட் ப்ரெசென்ட்டாக இல்லை, முன்னாடி நீங்கள் வாங்கும்போது நான் வண்டி ஒரிஜினலி ப்ரைஸ் நான் வாங்கும்போது 4 lakhs இது.
ஓகே பட் அந்த டைம்ல ஒரு 40-50,000 தான் இருந்திருக்கும் நம்ம ஓகே கம்பெனில. எவ்வளோ தூரத்துக்கு அதோட அந்த வேல்யூஷன். வேல்யூ. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து அந்த டைமில் நமக்கு RD 350க்கு ஒரு காம்படிஷன் தான். இப்போ அதுக்கும் இதுக்கும்னு பார்க்கும்போது யூனிக்கான விஷயங்கள் என்னது? RD 350னா உங்களுக்கு டபுள் கார்பரேட்ல வரும். ஸோ இது ஓ. சிங்கிள் கார்பரேட்ல ட்வின் சிலிண்டர். சிங்கிள் கார்பன் சிலிண்டர். ஓ அது வந்து ஈச் சிலிண்டருக்கு தனி கார்பரேட்டர் இருக்கும். ஓ RD ரைட் 350 அதே மாதிரி RD 350 வந்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி அது. ஜாஸ்தி இது வந்து ஹைவே க்ரூசிங் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டேபிளாக அப்படி போயிட்டு இருக்கிறது. ஒரு 190 அந்த ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். 130 வரைக்கும் க்ளோஸ் ஆகும். பட் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓ அந்த ஸ்பீடுக்கும். ஓகே RD பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான வண்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பவர் பேக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் பவர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஹை நல்லா இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜாவா ST மேக்ஸிமம் பைக்ஸில் வந்து ஆக்சுவலாக இதுதான் வந்து நமக்கு கியர் லீவர் ப்ளஸ் வந்து இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஸ்டார்டிங், அதாவது கிக்கர்மா வரும். ஸோ அதை வந்து சொல்லுங்கள் ப்ரோ. அது என்னதுனால அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க? ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இல்லை ரீசன்ஸ் இது எனக்கு தெரியல எப்படின்னு. பட் வேற மாடல்ஸ்லாம் அந்த இது பார்த்ததில்ல. அது இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரே லீவரில் மெயின் அந்த இது ஒரே ஷாஃப்டில் கிக்கரும் வந்துடும். அதே ஷாஃப்டில் வந்து நம்ம அது எடுத்து போடுறது. ஆமாம், ஜஸ்ட் Okay. ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்கில் எடுத்திங்கன்னா அது கிக்கராக வந்துடும். ஓகே ஓகே. இது 250cc சிங்கிள் சிலிண்டர்ஸ் வந்து நம்ம பம்ப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடல் வந்து 2 சிலிண்டர்லாம் பம்ப் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஒரே kick தான். ஃபியூல் நல்லா டாப் பண்ணி உள்ள விட்ட பிறகு சிங்கிள் கிக்கில் ஸ்டார்ட் ஆகும். ஓ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி அடிச்சிடும். அப்படி அந்த ஸ்ப்ரிங் ரிட்டர்னில் இதாகும். okay. ரிட்டர்ன் ஆகி கியர் பொசிஷனுக்கு வந்து வரும். ஓகே. நீங்கள் பம்புன்னு சொல்கிறது நம்ம நம்ம இனிஷியலாக. பழைய வண்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜ்யத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு மாதிரி பிரிட்ஜில் இப்படி பம்ப் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கிக் அடிப்பாங்க. பாயிண்ட்ஸ் மாடலில் வந்து கண்டென்ஸ் அந்த எலக்ட்ரானிக் இது ஆக்டிவேட் ஆகுது. ஓ சரி சரி. பண்ணி நான் நல்லா கண்டென்ஸ் பண்ணிட்டு திரும்ப அது ஸ்பார்க் நல்லா கொடுக்கும். ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ இருக்கா? அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம சோக் அந்த மாதிரி கிடையாது. இதில் ஒரு சின்ன லிவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல? ஆமாம், கார்பரேட்டில் ஒரு இது ஆக்சுவலாக கார்பரேட் கவர் உள்ள தான் கார்பரேட் இருக்கும். ஓகே ஓகே. இந்த லிவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபியூல் ஓ இறங்கும். ஃபியூல் இறங்குறது. ஓகே ஓகே. ஸோ கார்பரேட்டர் அடியில் நமக்கு ஃபியூல் ஃபுல்லாகிடும். ஓ ஃபியூல் ஃபில் பண்ணணும் கார்பரேட்டர் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நமக்கு அது ஃபுல்லாக ஃப்ளோட்டு கரெக்டாக இருக்காது. ஓ சரி சரி சரி. எம்டியாக இருக்கும்போது ட்ரை ஆகும் சொல்லாது. நம்ம அப்படி இது பண்ணும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த 2 சிலிண்டர்ஸ் வந்து ஃபயர் ஆகுறது சவுண்டுமே கேட்கும். ஆக்சுவலாக அப்படியே ஒரு தம்பிங்கோட அந்த ஒரு ரிதமிக் ஃபீல் வந்து நமக்கு அந்த கிடைக்கும். அதுதான் அந்த 2 ஸ்ட்ரோக்ஸோட யூனிக் விஷயமே. இப்போ இன்னொரு டெக்னிக்கலான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து அந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், அது கிளச்லெஸ் கியர் ஷிஃப்டிங் அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். பட் இதுலேயே வந்து அவங்க ஒரு ஆட்டோ கிளச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம கியர் லிவராக புல் பண்ணோம். ஆமாம், கியர் லிவரை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ கியர் வந்து இப்போது மேலே ஃப்ரீயாக தான் இது ஃப்ரீயாக இருக்குது. கிளச் ஃப்ரீயாக இருக்கா? ஓகே ஓகே. இப்போ நான் கிளச்சை இதை இப்படி விட்டுருவோம். கியர் இது பண்ணும்போது கிளச் ரிலீஸ் ஆகும். ஓகே. இப்போ தான் ஆக்சுவலி இப்போ தான் கிளச் இதாக இருக்குது. ஓகே. ஸோ இன்னொன்று என்னென்னா இது வந்து ஃபுல்லி இம்போர்ட்டட். இது எப்படின்னா இன்ஜின் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஸு பாடி இது எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங். இன்ஜின் வந்து பார்ட்ஸாக இங்கே அசம்பிள் பண்ணது, இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள் பண்ணது. ஓகே ஓகே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு CKD மாதிரி அந்த மாதிரி கிட்ட மட்டும் வெளியே இருந்து கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாகவே ஸோ அந்த இந்த மாடல்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் ஏர்லி 60s உள்ள மாடல்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் லேட்டர் வந்து SDன்னு கன்வெர்ட் ஆகிற டைம் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் ஹப்ஸ் வந்து நம்ம நார்மல் பைக்ஸோட வந்து இந்த ஃப்ரண்ட் ஹப் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதோட உள்ள பிரேக் ஷூ லைனர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காரோட லைனர் சைஸ் மாதிரி இருக்கும். இந்த ஓகே ஓகே. அவ்வளோ பெருசாக இருக்கும். இது எதுக்காகனா பிரேக்கிங் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓகே. என்னென்னா நம்ம டிரைவ் பண்ணிட்டு வரும்போதும் மீன்ஸ் ரைட் பண்ணி நம்ம இங்கே வரும்போதும் தெரிஞ்சு அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுனாலும் குயிக்காக வந்து சூப்பராக அப்படி ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகும். அந்த ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ஃபுல்லி ஸ்டாக் கம்பெனிலேருந்து இந்த வண்டிக்கு என்னெல்லாம் வந்துச்சோ அது அப்படியே தான் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இது பார்த்தீங்கன்னா ஜெனோட வண்டி ஃபுல்லி மாடிஃபைட் பார்த்து செஞ்சுருக்காரு. ஏன்னா பெயின் ஸ்கீம் முதல் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இது எல்லாமே வந்து பல்சர் 220 இருக்கக்கூடியது. எதுக்காக அப்படின்னா இது என்ஜின் கில் சுவிட்சாக இல்லை, அவங்க அந்த ஆக்சிலரியாக போட்டிருக்கல லைட்ஸுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்க்கு பிரேக்குக்கான அந்த மாஸ்டர் சிலிண்டர் எல்லாமே வந்து ஆல்டர் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த என்ஜினில் இருக்க டெக்னிக்காலிட்டின்னு சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ட்வின் CDI. ஓகே. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா
ஸோ நமக்கு அட்வான்ஸ் இப்போ உள்ள லேட்டஸ்ட் நம்ம பழைய வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி நிறைய வரும் பாயிண்ட்ஸில். ஸோ இந்த வண்டியில் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா டபுள் பிக்கப் காயில் வச்சு ஸ்டார்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு மேக்னெட்டில் வந்து ஒரு மார்க் இருக்கும் அந்த ஸ்டார்டிங்குள்ளது. அந்த பிக்கப் காயில் அது கிராஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அது ஸ்டார்டிங் ஒன்று ஆகும். ஸோ இதில் என்னன்னா 2 இடத்துல பிக்கப் காயில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆஃப் கிக் ஸ்டார்ட்லேயே வண்டி ஸ்டார்டிங் ஆயிரும், ஃபயர் ஆயிரும். ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. ஸோ பிரேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது வந்து டிஸ்க் பிரேக்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா மோஜோவோட டிஸ்க் பிரேக்ஸ், அந்த பிளேட்ஸ். பிளேட்ஸ். ஹப்பு பார்த்தீங்கன்னா புது ஜாவோடது, இப்போ வர ஜாவோட ஃப்ரண்ட் ஹப். ஓகே ஓகே. ஸோ அதில் அவங்க மாடிஃபை பண்ணி இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே. பிஸ்டன்ஸ் எல்லாம் சுசுகி சிவஸோடது, வந்து. ஓகே. பேக் வந்து அவங்க என்டார்க்கோட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. அது வந்து டிஸ்க் பேட் வந்து ஐ மீன் பிளேட் வந்து இதோட NS200. இது வந்து கேலிபர் வந்து நமக்கு என்டார்க்கோட. அது உங்களுக்கு லக்கிலி வந்து என்னன்னா ரெண்டுமே வந்து நாகர்கோவில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், TCK நம்ம ஒரு வண்டி கிடச்சிருக்கு. அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். பெயிண்ட் வந்து ஆக்சுவலி அவரோட டேஸ்ட்டு தான், அவரோட டேஸ்ட். இது ஆக்சுவலாக பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்டை மேலே வச்சு கவர் பண்ணி அப்படி ஒரு கான்செப்ட்ல எடுத்தது. ப்ளூ பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு ஒரிஜினல் ஜீன்ஸ் பேண்ட் வச்சு அவங்க அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப அதில் 2-3 கோட்டிங் பண்ணி அப்படியே எடுத்தாங்க. ஓ, அது ஒரு யூனிக்கான ஒரு. மற்றபடி சஸ்பென்ஷனும் ஷாக்ஸ் எல்லாமே வேற. ஷாக்ஸ் எல்லாமே அவங்க வேற ஆஃப்டர் மார்க்கெட் ரியர் இது பண்ணாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்போ இம்போர்ட்டட் மாடலோடது, ஜாவோட தான், பட் இம்போர்ட்டட் மாடல். பட் நீங்கள் ஸ்டே மட்டும் ஏதோ லெங்க் கூடது வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. பேக் கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், கொஞ்சம் லெங்க்தாக. ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. இதில் ஸ்பீடோமீட்டரும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அது வந்து நம்ம இந்தியன் மாடல்ஸோட ஸ்டாண்டர்ட் மாடலு. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் ஜாவாவில் உள்ளது. ஸோ அங்கே இப்போவுமே நமக்கு வந்து ட்வின் சிலிண்டர்ஸ் இறங்கிட்டு தான் இருக்குது. இதோட அப்டேட்டட் வெர்ஷன் 2 ஸ்ட்ரோக்ஸ். ஓ, 2 ஸ்ட்ரோக்ஸ். ஸோ அந்த ஒரிஜினல் செக்கோஸ்லோவாக்கியா ஒரிஜினல் செக்கோஸ்லோவாக்கியாவில் பார்த்து தெரியும். ஓகே. இதில் வந்து 180 வரைக்கும் இருக்குது, அதில் வந்து 140. ஓகே. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவாக்கியாவில் இன்னும் நமக்கு இந்த ட்வின் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அங்கே ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிறது இந்தியாவில் கிடைக்குதா இல்லை இங்கேயும் மேக்ஸிமம் அங்கேருந்து தான் எடுக்கிறோம். அங்கேருந்து எடுக்கிறோம். அங்கே பின்ன வேறு நிறைய கண்ட்ரீஸில் அவங்க அந்த டைம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வழியாக அப்படி அப்படி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்குது. ஓரளவு எல்லாமே கிடைக்கும். இந்த 63 மாடல் ஜாவா, அந்த ஒரிஜினல் ஜாவாக்கு எல்லாமே கிடைக்குதா? அதுவும் கிடைக்குது. அது நமக்கு இங்கே இந்தியாவிலே நிறைய கிடைக்கும். ஓல்ட் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ இதையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு சவுண்டாக இருக்குது. இது வந்து ரஃப் அண்ட் லவுடு தான் ஆக்சுவலாக. ஏன்னா இதில் அந்த எக்ஸாஸ்ல வந்து அந்த க்ளோஷரையும் ஃபுல்லி ஓப்பனில் இருக்குது. ஸோ இதில் அப்புறம் ஹீட்டட் கிரிப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கிரிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் கிரிப்ஸ் ஆக்சுவலாக. ஓ, அந்த கேபிள் வருது அடி. ஆமாம். ஓகே. வரும். அப்புறம் ஃபோர்க் டேம்பர் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குல்ல, வைப்ரேஷனுக்கு கம்மி பண்ணணும் டேம்பர் செட் பண்ணியிருக்காங்க. என்ஜினோட வைப்ரேஷன் ஹேண்டிலுக்கு வரதை கம்மி பண்ணலாம். இல்லை நம்ம ஹேண்டிலோட வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஹைவே போகும்போது கொஞ்சம். ஓகே. இந்த டேம்பர்ஸ் ஓகே ஃபோர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். சரி. இது வந்து ஒரு இது வந்து ஒரு டிசைன் ஆர்ட் ஒர்க். அடுத்தது இது ஆக்சுவலாக சிசல் பண்ணது மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது, அந்த மெட்டலில் இது பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க இந்த ரைடிங் கிளப்போட நேம் ஸ்டார்ம் ரைடர்ஸ் அப்படிங்கிற அந்த கிளப்போட நேமுமே வந்து அதுலேயே போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஆமாம். அடுத்து வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இன்டர்செப்டரோட ஃப்ரண்ட் மட் கார்ட். அதுக்கப்புறம் இது வீலுமே வந்து ஆக்சுவலாக இன்டர்செப்டரோட ரிம்ஸ் வந்து ரெண்டுமே. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து பல்சர் 220. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள்லேருந்து அவங்க எடுத்து அப்படி பேஷனேட்டாக வந்து அதை ஃபுல்லாகவே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்காக இருக்கணும். ஓவரால் அந்த ஸ்டாக்காக இருக்கும், பட் ஃபுல்லி வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட இது நம்ம இப்போ உள்ளது எப்படி லேட்டஸ்ட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். கம்ஃபர்ட் அடிஷனலாக இருக்கும். ஸோ அந்த ரியர் ஷாக்ஸுமே மாடிஃபை பண்ணியிருக்கோம்னால இதான் ஆக்சுவலாக நமக்கு அந்த நான் பின்னாடி உட்காருக்கும்போது ஸ்டிஃபாக தெரியும். அந்த ஹேண்ட்லிங் ஏற்ற மாதிரி தான் ஒரு ராவான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குமே வந்து ஒரு யூடியூப் சேனலுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவங்களோட அந்த ஸ்டாக் 350 ட்வின்னோட ஒரு டீட்டெயிலான வீடியோவுமே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்போம். ப்ளஸ் இந்த விண்டேஜ் பைக்ஸ் எல்லாமே வந்து அந்த மாடிஃபை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புள் யாராவது இருந்தீங்கனாலும் அவங்களோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே வந்து உங்களுக்கு அதுக்கான அந்த ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ரீச்சை பொறுத்து தான் நம்ம இன்னும் கண்டென்ட் வந்து பண்ணலாம். என்னென்னா இன்னும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது நிறைய விண்டேஜ் 60s மாடல் வண்டி 60s மாடல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களோட கம்யூனிட்டி நிறைய வண்டிகள் இருக்குது. அந்த சர்க்கிளில் நிறைய வண்டிகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.